டெல்லி கணேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் பட்டின பிரவேசம் மூலமாக திரையுலகத்துக்குள்ள பிரவேசம் செஞ்சவர். அதுக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸில் இருந்தவர். ஆனாலும் கலை தாகம் கொஞ்சம் கூட மறையாமல் அவர் நாடகங்களில் டெல்லியில் அவர் வேலையில் இருந்த போதே நாடகங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். சென்னைக்கு வந்த பிறகு அவர் திரைப்படங்களில் நடிக்க துவங்கி அதுக்கப்புறம் அவர் ஈட்டின பேரும் புகழும் அது பெரும் சரித்திரம். கலை திறமை ஒரு பக்கம் அப்படின்னா டெல்லி மாமா பொறுத்த வரைக்கும், ஏன்னா ரொம்ப சிறு வயதிலிருந்து அவர் கூட தொடர்களையும் திரைப்படங்களையும் நடிக்கிற ஒரு பெரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வயது வித்தியாசம் பார்க்க மாட்டார், வேற எந்த பேதங்களும் பார்க்க மாட்டார். அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடமே கலகலன்னு இருக்கும். நிறைய எமோஷனல் கேரக்டர்ஸ் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார் திரையில பார்க்கும்போது. ஆனால் உண்மையில எப்பவுமே கலகலன்னு எல்லாரையும் பேசி மகிழ்விக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பாரு, மரியாதை செலுத்துவார். நடிப்பு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு யாராவது ஒருத்தர் கூட ஆக்ட் பண்றவங்க ஃப்ரேம்ல இருக்காங்கன்னா சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஜனரஞ்சகமான எல்லாரையும் அரவணைச்சு போறவங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப சமீபத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பா அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அவரை கௌரவிக்கிறதுக்கான ஒரு பெரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது அந்த விழா நடந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவார், எனக்கு இந்த டைமில் நான் ஒதுங்கி இருக்கிற டைமில் யாரும் என்னை மறந்துட்ட டைம்லையும் கூட நீங்கள் நினைவு வச்சுட்டு கூப்பிட்டு இந்த மரியாதை செஞ்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அதுவே அவருக்கான ஒரு ஆகப்பெரும் இறுதி கௌரவமான ஒரு அமைஞ்சது. வருத்தப்படுறதா இல்லை அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஒரு திரைத்துறை உறுப்பினராக மகிழ்ச்சி அடைகிறதான்னு தெரில. ஆனாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் மாதிரி தான் டெல்லி கணேஷ் சார். என்னென்னைக்கும் அவர் புகழ் அப்படியே நிலைச்சிருக்கும். ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு திரைத்துறையில் நண்பர்ன்றதை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ மிகவும் நெருக்கமானவர்? நான் அவரை மாமான் தான் கூப்பிடுவேன். நான் இப்போ ஏன்னா சிறு வயதிலிருந்து என் தந்தைக்கு அவர் ஆகச்சிறந்த நண்பர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பழக்கமும் ஒரு உறவு முறை சார்ந்துதான் ஒரு பழக்கமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு அன்பும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும். நிறைய மிஸ் பண்ணுவேன். அடிக்கடி அவர்கிட்ட ஃபோனில் பேசுறது உண்டு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், அவருடைய அணுகுமுறை இல்லைன்னா இவ்வளோ பெரிய உயரத்தை அவர் எட்டியிருக்க முடியாது. அதனால குடும்ப உறுப்பினரை இழந்த ஒரு நிலையில தான் நான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு பாராட்டினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் நியமன உறுப்பினர்ங்கிற முறையில் அவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக சமீபத்தில் நடந்த நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்கு இன்வைட் பண்ண வந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு விழா மேடையில் அவருக்கு கௌரவம் செலுத்தின பிறகு அவரை சந்திச்சேன். அவருக்கு அந்த போட்டோஸ்லாம் அனுப்பும்போது ஃபோனில் பேசினார். இது ஒரு பெரிய கௌரவம். நாம என்ன செஞ்சாலும் தாய் வீட்டிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சீதனம் மாதிரி ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடைக்காது. அது பெண்களுக்கு ஈஸியாக அமைச்சிரும், ஆண்களுக்கு தாய் வீட்டு சீதனம் கிடைக்காது. ஆனால் எனக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து வந்திருக்கிற இந்த கௌரவம் ஒரு தாய் வீட்டு சீதனம் மாதிரி. இதை செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து பேசினார். அவர் எவ்வளோ நெகிழ்ச்சி அடைஞ்சாரோ அதை விட அவர் அதை சொல்லி கேட்கும்போது 100 மடங்கு எல்லாருக்குமே நிகழ்ச்சியா இருந்தது. அந்த வாய்ப்பை இறைவன் அமைச்சு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி.